அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வளர்ச்சி பணிகளை கண்காணிக்க பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வளர்ச்சி பணிகளை கண்காணிக்க பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் அதே போல இதர பணிகளை கண்காணித்திடவும் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர் நேரு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களும், அதே போல திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலுவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே MRK பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சராக தொடர்கிறார். அதே போல தென்காசியை பொறுத்தவரையிலே KKSSR ராமச்சந்திரன் தொடர்வார் எனவும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக இருப்பார். அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாமிநாதன் பொறுப்பு அமைச்சராக இருந்து அந்த மாவட்டத்திற்கு தேவையான வளர்ச்சி பணிகளை கவனித்துக் கொள்வார் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்களும், கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு காந்தி அவர்களும் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுவார்கள் எனவும், அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திற்கு சிவசங்கர் பொறுப்பு அமைச்சராக தொடர்வார் எனவும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுப்பு அமைச்சராக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் CV மெய்யநாதன் இந்த பொறுப்பு அமைச்சராக தொடர்வார். இவர்களுடைய பணி என்பது அவர்கள் பதவி வகிக்கக்கூடிய, அதாவது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் இந்த மாவட்டங்கள், அதாவது எந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர்களாக போட்டிருக்கிறார்களோ அந்த மாவட்டங்களில் தமிழக அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் முறையாக சென்று சேர்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதும், அதே போல பருவமழை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலிருந்து தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கண்காணிப்பது ஆகியவற்றையும் செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜேஷ், தொடர்ந்து எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்கள் இல்லாத மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே தற்போது இந்த புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வந்தார். தற்போது தஞ்சை மாவட்டத்திற்கு கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், எனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது நாகை மாவட்டத்திற்கு, அங்கு அமைச்சர்கள் இல்லை என்ற காரணத்தினாலே நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார். இதற்கு முன்பு சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு அமைச்சர் இல்லாத காரணத்தால் KN நேரு அவர்கள் கவனித்து வந்தார். ஆனால் தற்போது பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் அமைச்சராக சேலம் மாவட்டத்திலிருந்து தற்போது பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்திற்கான பணிகளை அவரே கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் முன்பு அமைச்சர் இல்லாமல் இருந்த நிலையில் அமைச்சர் காந்தி பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தற்போது ஆவடி நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காரணத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைச்சராக அங்க இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி திட்டங்களை ஆவடி நாசர் அவர்கள் பார்த்துக் கொள்வார். இதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்கும் அவர்கள் சார்ந்த பகுதியில் இருந்தால் அவர்களே கவனித்துக் கொள்வார்கள். அவர்கள், அதாவது ஒரு மாவட்டத்தில் அமைச்சர்களே இல்லாத சூழல் இருந்தால் அதற்கு பதிலாக மூத்த அமைச்சர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள், அதாவது அந்த கூடுதல் மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.